என்னது இட்லி? எப்பா இட்லி போட்ட ஏசமான எவ்வளவு பெரிய பூகம் வந்தாலும் சரிடா, நீ ஒரு ஆள் எஸ்கேப் ஆயிருப்பா. வெல்கம் டு ஐராக்ஷன் சேனல். எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, இப்போ என்ன வீடியோ பார்க்க போறோம்? விஜேன்னு ஒரு சேனல்ல இருந்து தான் வீடியோ பார்க்க போறோம். கோசுவின் அரசியல் காமெடி சம்பவங்கள்னு ஒன்று போட்டிருக்காங்க, அதான் பார்க்க போறோம். பார்க்கலாமா? கோபி அண்ட் சுதாரோடைய நிறைய ஸ்னூப் வீடியோவை நம்ம பார்த்துருப்போம். இப்போ பரிதாபங்களில் இருக்க வீடியோஸ் மட்டும் இல்லை, முன்னாடி அவங்க மெட்ராஸ் சென்டரில் இருந்த வீடியோஸ் கூட நம்ம அவ்வளோ பார்த்து ரசிச்சிருந்திருப்போம். ஸ்னூப் வீடியோ அப்படின்னு சொன்னாலே ஒரு நடந்த நிகழ்வை அவங்க ஸ்டைலில் காமெடியாக கொடுக்கறது தான் இவங்களோட வழக்கமான விஷயம். அப்படி எடுக்கிற வீடியோ எல்லாமே ஒரிஜினல் கேரக்டர் பார்த்தா கூட அவங்களுக்கு அஃபென்சிவாக இருக்காது, அவ்வளோ ஜாலியாக தான் அந்த வீடியோஸ்லாம் இருக்கும். இதில் குறிப்பாக சொல்லணும்னா அவங்க எடுக்கிற பொலிட்டிக்கல் ஸ்னூப் வீடியோஸ் மட்டும் கிடையாது, இன்னைக்கு பார்த்தா கூட அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அந்த எல்லா வீடியோஸும். அந்த வீடியோஸோட ஒரு சின்ன காம்பிலேஷன் தான் இந்த வீடியோவில் நீங்க பார்க்க போறீங்க. எத்தனையோ இழப்புகளை நான் சந்தித்திருக்கிறேன், எத்தனையோ அதிர்ச்சிகளை நான் தாங்கி இருக்கிறேன். ஒரு கட்சிக்கு உழைத்ததற்கு பிறகு 35 ஆண்டுகளுக்கு பிறகு 30 ஆண்டுகளுக்கு பிறகு கொலைகாரன் என்று பழி சுமத்தப்பட்ட போது என் நெஞ்சம் சுக்கலாக உடைந்ததுண்டு. ஆனால் அனைத்தையும் தாங்கி பழக்கப்பட்ட எனக்கு அதிர்ச்சியாக இருந்தது. கொலைகாரன் ராஜபக்சே வருகிறான், வருகிறான், நரேந்திர மோடி பதவியேற்பு விழாவுக்கு வருகிறான் என்ற போது என் மனம் துடிதுடித்தது. நான் கல்லூரி நாட்களிலே படித்த சார்லஸ் டிக்கன்ஸ் எழுதிய A Tale of Two Cities, இரு நகரங்களின் கதை, அதனுடைய தொடக்க வரிகள் என் நெஞ்சிலே சுழன்றன. ஒரு காலம் வரையில் பார்த்தீர்கள் என்றால் கரும்பு என்பது மிகவும் புளிப்பு சுவையுடையதே கரும்பு. நான் அதை மாத்தணும்னு சொல்லி தமிழகத்தில் இருந்து அமெரிக்கா வரைக்கும் நடைபயணம் போய்கிட்டு இருக்கேன். என்னுடைய தொண்டர் படையோட அமெரிக்காவுக்கு போய்கிட்டு இருக்கேன். வாஸ்கோட காமாவை பாக்குற நேரத்துல எப்படி இருக்கீங்க அப்படின்னு, நல்லா இருக்கேன், இட்லி சாப்பிட்டீங்களா அப்படின்ட்டாரு. எனக்கு சாப்பாடு நல்லா இல்ல, அதனால சாப்பிட பிடிக்கல, குளுக்கோவிட்டா குடிச்சிட்டு வந்துகிட்டு இருக்கேன்னு சொல்றேன். அவர் பாக்குறாரு, வாஸ்கோட காமா என்ன எதிரில் நின்று பாக்குறாரு, நான் அவரை சைடுல நின்று பாக்குறேன். சரி, ஓகே, then let's make an agreement. கரும்பை இனிதாக பயிரிடுவோம் என்று கூறுகிறார். அன்னைக்கு மாட்டிகள பார்க்கலாம், என்ன இவர் எப்ப இருந்தாரு. உங்க எல்லாருக்குமே ஜபாவு தேஜாவு ஜபாய் கூட என்ன தெரியுமா? என்ன தெரியலையா? நான் முதலமைச்சர் இருந்தது நீங்களா மறந்துட்டீங்க. கமல் சொன்னாரே பாரதி ஒரு தேசிய வியாதிட்டு, அது இதுதான். ஹைகோர்ட்டாவே மயிலாவது இன்னைக்கு புழல் யாரு கைது பண்ணிருக்கு? நான் என்ன விவரம்? நீ ஹிந்துவா டார்ச்சர் பண்றதுக்கு ஹிந்துவா? ஒரு ஹிந்துவை போலீஸ் இஸ் டோட்டலி கரப்ட். வெக்கமால டிஜிபி வீட்டுல ரைடு நடக்கிறது. ஹிந்துக்கள் அனாதையா? லஞ்சம் வாங்கிட்டு இருக்கீங்களா? லஞ்சம் கிறிஸ்தவன் முஸ்லிம் வாங்கலாம், நான் தரேன் லஞ்சம். இந்துக்களுக்கு விரோதமா இருக்காதீங்க, தவறான கருத்து இல்ல. இந்த ஸ்டேஜ் நான் பேச கேட்டு போற கருத்து நீங்க ஹிந்து விரோதி. நீங்க மனோகரன் சொன்னா பாதிரியார் கைகோலியும் ஊரே சொல்றது, ஊரே சொல்றது பாதிரியார். அப்புறம் நேற்று நீங்க இப்ப கேட்டீங்களா வெளியாள பிரச்சனை? பாதிரியார் உள்ளூர்காரனா? அவனை கேட்டீங்க நீங்க மாப்பிள்ளை கேட்டீங்க. போலீஸ் அன்னைக்கு நீங்க எல்லாம் யூனிஃபார்ம் கைட்டி போட்டு வீட்டுக்கு போயிருக்கணும். இன்னைக்கு புழல் சிறையில முஸ்லிம் பயங்கரவாதிகளுக்கு 19 கலர் டிவி உள்ள வெக்கம் இல்லையா உங்களுக்கு? யூனிஃபார்ம் போட வெக்கமா இல்ல? Whole police has become corrupt in Tamil Nadu. Whole police. நான் எப்படி கீழே நின்று பேச? பாதிரியார் லஞ்சம் கொடுத்தா எங்கிட்ட கேளுங்க. லஞ்சம் பேர் படிக்க இல்லைன்னா புழல் ஜெயிலுக்குள்ள எப்படி போச்சு? லஞ்சம் 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 நம்ம லெவல்ல பேசுங்க. அதெல்லாம் இல்ல, நீங்க வந்து ஹிந்துக்களை டார்ச்சர் பண்றீங்க. சரி, பௌர்ணமிக்கு சாமியானப்பட தடுக்கிறீங்க. ஒவ்வொரு பௌர்ணமிக்கும் அதாவது ஹைகோர்ட் என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லிருக்கு அதுதான். ஐயா உங்களுக்கு அரியர் விழுந்திருக்கியா? என்னது உங்களுக்கு அரியர் போட்டாங்க? வெக்கமா இல்ல? அரியர் சொல்லிட்டு சிரிக்கிற, வெக்கமா இல்ல?
இல்லையா உங்களுக்கு தான் அரியரியா? நீங்க காசு கட்டியும் பேப்பருக்கு 10,000 ரூபாய் வாங்குறீங்களேயா லஞ்சம்? நான் கட்டினேனையா லஞ்சம்? ஆமா 10,000 ரூபாய் ஒரு பேப்பருக்கு பாஸ் பண்ணியா? சிரிக்கிற. அக்கா யூனிவர்சிட்டியாவது மயிராவது அது எவனை பாஸ் பண்ண வச்சிருக்கு? எல்லாத்துக்கும் அரியர் தான் போடுது. அப்படி இல்லைங்கய்யா, இந்த வாட்டி கண்டிப்பா உங்களுக்கு வந்து நான் வந்து பாஸ் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் தடவை நீங்க 10,000 ரூபாய் லஞ்சம் வாங்குறீங்களேயா? ஆர்ட்ஸ் காலேஜ்லயும் மெடிக்கல் காலேஜ்லயும் வாங்கிட்டு பாஸ் போடல. அந்த மாதிரி இன்ஜினியரிங் காலேஜுக்கு பாஸ் போடு. ரீவால்யூஷன் ஆவது மயிராவது 700 ரூபாய் வாங்குறீங்க. வாங்கி அதுலயும் ஊழல். வெக்கமா இல்ல? எப்படியா நீங்க எல்லாம் ப்ரொஃபஸரா இருக்கீங்க? இந்த ஒரு தடவை மட்டும் உங்க வீட்ல எப்படி லெக்சரரா இருக்கீங்க? ஒரு தடவை மட்டும் வீட்ல சமாளிங்க. வீட்ல நீ பேரண்ட்ஸ்க்கு எங்க அப்பா கிட்ட நீ வந்து பேசி பாக்குறியா? அப்ஜி விளையாடுறேன்னு சொல்லி என்ன செருப்பால் அடிக்கிறான்டா. வெக்கமா இல்ல? செருப்பால் அடிக்கிறான். அதெல்லாம் நீ வந்து வாங்குவியா? உங்க அக்கா யூனிவர்சிட்டி மண்ணாங்கட்டி வந்து வாங்குமா? அண்ணாச்சி நீங்க கோவமா இருக்கீங்க. கேண்டீன்ல போய் பேசுவாங்க. என்ன கேண்டீன்ல வடை 10 ரூபாய்க்கு விக்கிறான். எங்க அப்பா 5 ரூபாய் தான் கொடுத்து விடுறாரு. ஐயோ கால் சென்டருக்கு போட்டுருக்கிறேன். ஏதோ லைன் கிடைக்குதா பாருங்க. ஆளுங்கட்சி ஒரு இது விட்டு வச்சிருக்காங்க, கால் சென்டர் விட்டு அவங்க தொகுதி பிரச்சனைகளை கேட்கறதுக்கு. அதுக்கு நான் கால் பண்றேன். இப்போ என்னுடைய தொடர்பு கொள்வதற்கு என்னுடைய தொகுதியில் இருக்கக்கூடிய மக்களுக்கு ஒரு நம்பர் போடுறேன். 7810. அது ஏற்கனவே விளம்பரம் நம்பர் இருக்கு, நீங்க பார்த்துருப்பீங்க. இருந்தாலும் நான் எதையும் ஆதாரத்தோட பேசுறதுக்காக தான் கையில எடுத்துட்டு வந்திருக்கிறேன். போகல. இப்பொழுது என்னுடைய தலைமையின் கீழே ஒரு யூனிட் வச்சு நான் ஒன்று ரெடி பண்ணியிருக்கேன். தலைவரின் தூண்டுதலின் பேரில் நான் ஒரு என்னுடைய அறிவை யூஸ் பண்ணி ஒரு கஸ்டமர் கேர் ஒன்று ரெடி பண்ணியிருக்கேன். அதுக்கு இப்போ நான் கால் பண்றேன். ஏன் தொகுதி? ஹலோ. ஆக யார் பேசுறா? ஆக தொகுதியில என்ன பிரச்சனை? எது நாதா பிரச்சனையா? என்ற ரொம்ப ஃபெமிலியரான வாய்ஸா இருக்க. ஆக டாடி சார் நான் போட மாட்டேன். போலையா? ஆக எப்படி 110 விதியை பயன்படுத்தி பொய்யான வாக்குறுதிகளை வழங்கி இதுவரையில எதையும் நிறைவேற்ற முடியாமல் இருக்கிறாங்களோ அது மாதிரிதான் இந்த அம்மா தொடர்பு பக்கமா விளம்பரம் வந்துச்சு. கேக்குதா? என்ன ஒன்றும் கேட்ட மாதிரி தெரியல. ஹிந்தியில வருதா? அவ்வளவுதான் போல. நல்லா இருந்துச்சு. ஆனா அத அப்பெல்லாம் பாருங்க எவ்வளவு டீட்டெயிலிங்கா அந்த வார்த்தை பேசுறதா இருக்கட்டும், இல்ல அந்த இதெல்லாம் கரெக்டா அந்த வாய்ஸ் கரெக்டா எடுத்து அந்த கரெக்டான ஒரு வேர்டை எடுத்து அதை பயங்கர ஃபேமஸ் ஆக்கி விட்டுறாங்க. இல்ல ஸ்டார்டிங்லாம் 1-2 எனக்கு புரியாது இது என்னது. ஏன்னா இதெல்லாம் முன்னாடி வந்தது. 1-2 எல்லாம் ரேட் பண்றதெல்லாம் பார்க்காம இருந்ததெல்லாம் வந்திருக்கும். அப்போ இப்போ அதோட கரெக்டா மேட்ச் பண்ணி காட்டும் போது இதுதானா அது அப்படின்ற மாதிரி இருக்கும். இப்பவே நிறைய இந்த இப்போ இந்த ரீசெண்டா போட்ட அந்த நார்த் ட்ரெயினே நாங்களே பார்த்தோம். நிறைய அந்த இன்ஜின்ல ஏறினதுலாம் உண்மைதான். நானே உங்களுக்கு காட்டுறேங்க பாரு, இன்ஜின்ல உண்மையிலே ஒரு குடும்பம் ஏறி இறக்கி விடுறாங்க. அதே மாதிரி இந்த கண்ணாடி உடைச்சு தள்ளுறானவ, அவனை போட்டு பல்ல காட்டிட்டு இருக்கானுவ, அதை உடைச்சு அதுக்குள்ள ஒரு 5-6 பேர் உள்ள ஓடி ஏறுறானுவ. ஏசி அதுக்குள்ள போய் ஏறிட்டு இருக்காங்க. அதெல்லாம் பார்த்தேன். இப்பதான் நான் சிலது பார்த்தேன், சிலதுலாம் பார்க்கவே இல்லை. அந்த இன்ஜின்ல ஏறினது, அப்புறம் அந்த கண்ணாடி உடைக்கிறதெல்லாம் பார்க்கல. அதுக்கப்புறம் தான் நிறைய வந்துச்சு.
ட்ரெயின் போகுது, அதை கொண்டு கல்லை கொண்டு எறிகிறான் ஒருத்தன். அதுக்கப்புறம் பார்த்தா அந்த இது அந்த தண்ணியை வச்சு க்ளீன் பண்ணுவாங்க இந்த ட்ரெயினை. அந்த தண்ணியை எடுத்து ஓரமா நின்றுட்டு இருக்கான், எல்லார் மேலேயும் அடிச்சிட்டு இருக்கான் ட்ரெயின்ல. தண்ணி எடுத்து நின்னுட்டு இருக்காங்க, என்னென்னமோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க, பைத்திய மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. படுதுங்களான்னு தெரியல. இல்ல அதெல்லாம் கரெக்டா இது பண்ணி அதெல்லாம் எப்படி காமெடியா காட்ட முடியுமோ அதை பயங்கர காமெடியா காட்டுறது. இன்னும் சுதந்திரம் கொடுக்கணும், இன்னும் காமிக்கணும். அதான் இப்போ அதான் அரசியல் இப்போ விலகிட்டாங்க. முன்னாடி பண்ணிட்டு இருந்தாங்க, இப்ப கூட ரீசெண்டா ஏதோ லட்டு பாவங்கள்னு பண்ணாங்க, அது ஏதோ பெரிய பிரச்சனையாகி தான் விட்டுட்டாங்க. இல்லைன்னா அதையும் பண்ணி பயங்கரமா இதாயிருக்கும். நல்லா இருந்துச்சு. ஓகே, என் வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எல்லாருக்கும்